என் செல்ல குழந்தையே, இன்று தேய்பிறை சஷ்டியினுடைய இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் உன் இல்லத்தில் இருந்து விட்டது என்றால், எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அப்படி என்ன பொருள் உன் இல்லத்தில் இருக்க வேண்டும், எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என்ன நடந்து விட்டது என்று யோசித்து, என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த விஷயங்கள் ஏராளம். இனி என்ன நடந்தாலும் அதை உன்னுடையதாக மாற்ற வேண்டியது உன்னுடைய மிகப்பெரிய கட்டாயம் அல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு, உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள இப்பொழுது தயாராக இரு. உன்னை தேடி உன் அம்மா உன் வாழ்க்கையில் நிறைவாக வந்திருக்கின்றேன். யாரும் உனக்கில்லை என்று சொல்லி புலம்பாமல், உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நினைவில் கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க பழகு. என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக இருக்கும் என்பதனை முதலில் நீ யோசிக்க தொடங்க வேண்டும். எத்தனையோ பெரிய விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது. எத்தனையோ பெரிய நன்மைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு தந்திருக்கின்றது. நல்ல நேரம் வரும் பொழுதும், நல்ல மாற்றங்கள் வரும் பொழுதும், உன்னுடைய தேவைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நிறைவேற வேண்டுமல்லவா? நான் இந்த தேய்பிறை சஷ்டியில் உன் கண்களில் பட்டு உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்கிறேன் என்றால், அதை நிச்சயமாக என் பிள்ளை என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக பின்பற்றி கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எல்லாமும் உனக்கே உனக்கானதாக மாறிவிட வேண்டும் என்பதுதான் இந்த அம்மாவின் விருப்பம். ஏனென்றால் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த சோதனைகள் எல்லாம் போதும். இந்த சோதனைகளுக்கெல்லாம் தீர்வாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. நல்ல மாற்றங்களை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உனக்கு கூடி வந்து விட்டது. கைகூடி வருகின்ற நேரம் வாழ்க்கையில் நாம் அத்தனையையும் தொலைத்து விடுகிறோமே என்று என் பிள்ளை நீ எத்தனை முறை யோசித்திருக்கின்றாய்? எத்தனை முறை இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுக்காமல் விட்டிருக்கிறது என்பதனை நான் நன்கு அறிவேன். என்றாவது ஒரு நாள் என் பிள்ளை தான் விரும்பியது போல தன் வாழ்க்கையை மாற்றிவிடாதா என்பதற்காகத்தான் உன் அம்மா நானும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் சில விஷயங்கள் நமக்கு புரியும், சில விஷயங்கள் நமக்கு புரியாது. இருந்தாலும் தெய்வத்தின் துணை இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வழியை தெய்வம் நமக்கு காண்பித்து கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ நம்பினாய் அல்லவா? அந்த நம்பிக்கைக்கு இந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை நான் உறுதி செய்து விட்ட பிறகுதான் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை சொல்கின்றேன். கந்த பெருமானினுடைய அருள் ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது அவர்கள் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போய்விடுமா? என்ன நடந்தாலும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் போய்விடுமா? உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் நிச்சயமாக உனக்கு நிறைவேறும். எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களும், எதிர்பார்க்க முடியாத பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விடும் அல்லவா? கந்த பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளைத்தான் இன்று உன் இல்லத்தில் வாங்கி வைக்கச் சொல்லி உன் அம்மா வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒரு நாளும் நான் உன்னிடத்தில் என்னை வணங்கு, என்னை சரணடைந்து விடு என்று சொன்னது கிடையாது. நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அத்தனை தெய்வங்களும் உனக்கு ஆசிகளை வழங்கும் என்றுதான் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து உனக்கான நன்மைகள் கிடைக்கும் அல்லவா? சட்டென்று நீ ஒரு முயற்சியின் உச்சத்தில் நிற்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உடனடியாக நிறைவேறிவிடும் அல்லவா?
நீ என்ன நினைத்தாலும் அதை நிச்சயமாக சாதித்து விடுவாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நினைத்தாலும் அது உடனடியாக உனக்கு கிடைத்து விடும். அப்பேற்பட்ட ஒரு நன்மையை உனக்கு கொடுத்திட இந்த வராகி உன் இல்லம் தேடி வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் நினைத்தாலும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நாம் நினைத்தால் மட்டும்தான் அடைய முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அடுத்தவர்களின் எண்ணத்திற்காகவோ அடுத்தவர்களின் ஆசைக்காகவோ நீ வாழவில்லை. இந்த வாழ்க்கை உனக்கானது. உனக்காக மட்டும்தான் நீ வாழ்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். அடுத்தவர்களுக்கு என்பது உனக்கு பிறகுதான். உன்னுடைய தேவைகளுக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் யார் உணர்வுகளை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீ உனக்கான எண்ணங்களையும் உனக்கான உணர்வுகளையும் பரிசாக கொடுக்கலாம். இல்லாத பட்சத்தில் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளைத்தான் கொடுப்பேன் என்று ஒருவர் நிற்கும் பொழுது ஒருபொழுதும் அவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நீ கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை புரிந்து கொள். யாருக்காகவும் எதையும் தியாகம் செய்ய உனக்கு இங்கே இந்த வாழ்க்கை கொடுக்கப்படவில்லை என்பதனை புரிந்து கொள். இந்த தியாகத்தை உனக்காக இன்னொருவன் செய்வானா என்று கேட்டால் அது நடக்குமா? நடக்காது அல்லவா? அதுபோலத்தான் என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள். நம்பிக்கையோடு நீ செய்கின்ற நல்ல விஷயங்கள் அத்தனைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல பதில் நிச்சயமாக கிடைக்கும். மனது ஏற்றுக்கொள்ள துடிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாறும். துன்பங்களும் துயரங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகிவிட்டதை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. அத்துணை தெய்வங்களும் உன் இல்லம் தேடி வர தொடங்கி விட்டார்கள். அத்துணை தெய்வங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதியான விஷயங்களை தருவதற்கு வர தொடங்கி விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் நீ வருத்தப்படாதே. எதை நிலை கண்டும் என் பிள்ளை நீ வேதனைப்படாதே. இந்த சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை சூழ்ந்து வந்து ஏதாவது ஒரு நிலையில் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கான நல்ல நேரம் தொடங்கி இருப்பதை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். கண்ணீரோடும் கவலையோடும் நான் இல்லை என்று நீ பெருமகிழ்ச்சியோடு வெளியில் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு உணர்வுகளை உனக்குள் கொண்டு வர உன் அம்மா நான் தயாராகி விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையை சந்தோஷமான ஒரு நிலையை உனக்கு உருவாக்கிட கந்த பெருமானின் அருளை நீ முழுமையாக பெற்றிட இன்று உன் இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொருள் வெற்றிலை. இந்த வெற்றிலையை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் இதன் மீது வைத்து தீபத்தை ஏற்று, அதாவது நீ ஏற்றுகின்ற விளக்கை இந்த வெற்றிலையின் மீது வைத்து ஒரு தீபத்தை இன்று முருகப்பெருமானை நினைத்து ஏற்றிவை. பிள்ளை செல்வம் வேண்டி நிற்பவர்கள் 5 வெற்றிலையை ஒரு தாம்பூலத்தில் பரப்பி அதற்கு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் இட்டு அதன் நடுவில் விளக்கை வைத்து ஏற்ற வேண்டும். இல்லை, நான் சாதாரணமாக முருகப்பெருமானிடம் என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன், என்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்கின்றவர்கள் ஒரு வெற்றிலையின் மீது தீபத்தை ஏற்றினால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு விரைவாக கிடைத்துவிடும். நீ எதிர்பார்க்கின்ற உன்னுடைய தேவைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவேறிவிடும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதற்கு ஏற்றது போல நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் தெய்வமும் உன்னை தேடி வரும். நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால் தெய்வம் உன்னை நெருங்கி வருகிறது எனும் பொழுது என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் அதனை நீ தவிர்த்து விடக்கூடாதல்லவா? கண்ணீரோடும் கவலையோடும் எப்பொழுதும் நின்று கொண்டிருக்காதே. எதிர்பார்த்திடாத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்றது.
நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரப்போகின்றது. நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்த்து விட்டது எனும் பொழுது இந்த வாழ்க்கையும் அதற்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகியின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டு நீ என்ன பெற நினைத்தாலும் அது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். மனசாட்சியோடு நடந்து கொண்டால் வாழ்க்கை நிச்சயமாக அத்தனையையும் உன் வசமாக்கி கொடுக்கும். கண்ணீருக்கும் கவலைக்கும் இங்கு வேலை கொடுக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னுடைய மனசாட்சியின்படி அது சொல்கின்ற சொல் கேட்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ நல்லபடியாக இருந்து கொண்டிருந்தால் போதும். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காகவே. இந்த வாழ்க்கை உன்னுடைய நன்மைக்காகவே. நான் சொன்னது போல இன்று உன் இல்லத்தில் வெற்றிலை இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நிச்சயமான பல நன்மைகளை உனக்கு நடத்தி கொடுக்க முருகப் பெருமான் உன் இல்லம் தேடி வருகிறார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதை பற்றியும் கவலைப்படாதே. எந்த விஷயத்தை நினைத்தும் தேவையில்லாமல் உனக்குள் துன்பப்படாதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டிருந்தால் போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளையை தான் நினைத்த வெற்றியை அடைவாய். தான் நினைத்த மாற்றத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். எப்பாடுபட்டாவது இந்த வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றாமல் உன் அம்மா நான் செல்ல மாட்டேன். நீ தெய்வம் அல்லவா? என்னை முன்னேற்றுவதற்கு நீ எதற்காக பாடுபட வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். என் குழந்தையை, நான் தெய்வமாகவே இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நான் மாயாஜால வித்தைகளை எல்லாம் ஒருபொழுதும் காண்பித்து கொடுக்க மாட்டேன். நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய், உன்னுடைய முயற்சி எந்த நிலையில் இருக்கிறது என்பதனை எல்லாம் பொறுத்துதான் உனக்கு வெற்றியை நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த முடிவை நான் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக நாம் ஓர் மூலையில் முடங்கி கிடப்போம், நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் என்று எண்ணுவது தவறல்லவா? இந்த நிலையில் உன் வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள என்றும் தயாராக இரு. உனக்கு நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும். சந்தோஷமான வாழ்க்கையை பெற வேண்டி என் பிள்ளை நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் என்றும் என்றென்றும் உனக்கே உரித்தானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நல்லதொரு சூழ்நிலையை நீ உருவாக்கி விட்டாயல்லவா? நல்லதொரு மாற்றத்தை நீ தந்து விட்டாயல்லவா? இனி என்ன நடந்தாலும் நான் இருந்து உனக்கு உன் வெற்றியை உறுதி செய்து கொடுக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். கந்த பெருமானின் அருளோடு வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியும் என்று யார் ஒருவர் நம்புகின்றாரோ அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய உச்சத்தை தொடுகின்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. இனி நடக்கப் போவது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நினைத்து பெரும் மகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு. யார் உன்னை வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, யார் உன் அருகில் நின்று நீ வேண்டும் என்று சொன்னாலும் சரி, எல்லோரையுமே சரிசமமாக பார்க்க தொடங்கு. யாருடைய மனநிலை எப்பொழுது மாறும் என்று யாராலும் கணித்து விட முடியாது. யார் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதனை யாராலும் சொல்லிவிட முடியாது. சரியான நேரம் வந்துவிட்ட பிறகு நிச்சயமாக இவர்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய நேரமும் உனக்கு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அதுவரையிலும் இந்த தாயின் அரவணைப்போடும் நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களின் அரவணைப்போடும் நீ நல்லபடியாக வாழ்வாய் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக. இந்த வாழ்க்கை உனக்காக. இந்த தாயானவள் உன்னுடைய அன்பிற்காக எப்பொழுதும் உன்னோடு துணை நிற்பாள் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.